வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது உங்கள் ராஜேஷ் சினிமாஸ். முக்கிய செய்திகள். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று 2 படங்கள் வெளியாயின. தமிழில் வெளியான படைத்தலைவன் பற்றிய ரிவ்யூவை ஆல்ரெடி நமது சேனலில் ஒளிபரப்பி விட்டாச்சு. அடுத்து மலையாளத்தில் வெளியான ரோந்து என்கிற படத்தை பற்றி இன்று பார்ப்போம். இந்த படத்துல பார்ப்பதற்கு டம்மி போலீஸ் போல தெரியும் நமது கதாநாயகர்களான 2 பேர். ஒருத்தர் பேர் பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் போத்தன், மற்றொருவர் ரோஷன் மேத்யூ. இதில் தினேஷ் போத்தன் எஸ்ஐ ஆகவும் ரோஷன் மேத்யூ கூட வரும் சக அதிகாரியாகவும் மற்றும் டிரைவராகவும் இதில் நடித்திருக்கிறார். இந்த படத்தோட கதையை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை டைரக்ட் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயி கபீர். இவர் யாரு அப்படின்னா 2 வருடத்துக்கு முன்பு ரிலீஸ் ஆன ஈ விழா பூஞ்சீரா அப்படிங்கிற படம் வேர்ல்டு மூவிஸ் பாக்குற எல்லாருக்குமே தெரியும். மலையாள இண்டஸ்ட்ரியை ஒரு பெரட்டி போட்ட ஒரு படம், மிரண்டு போன ஒரு படம். அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு படம். இது இவருக்கு டைரக்ட் செய்யக்கூடிய 2வது ஒரு படம். ஆல்ரெடி இவரு கதை எழுதின ரீசெண்டா வெளிவந்த ஆபீசர்ஸ் ஆன் டியூட்டி, நாயட்டு, இந்த மாதிரி பல படங்களை நம்ம வெற்றி படங்களை இவர் கொடுத்தவர் தான். சோ இந்த படம் இவருக்கு பிளாக் பஸ்டரா என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம். ஒரு நாள் இரவு இவங்க இந்த 2 போலீஸ் அதிகாரியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரோந்து போறாங்க. அந்த ரோந்துல சில சம்பவங்களை இவங்க ஃபேஸ் பண்றாங்க. அந்த சம்பவத்துக்கு ஃபேஸ் பண்ணதுக்கு எதிரா இவங்களுக்கே இது வினையா முடியுது. அந்த வினை இவங்களை எந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த ரோந்து. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா இது 2 போலீஸ் ஆபீசர்ஸோட கதை. அவங்களுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும், புள்ள குட்டிங்க இருப்பாங்க, ஃபேமிலிஸ் இருக்கு, சுக துக்கங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் பல்வேறு கோணங்கள்ல காமிச்சதுதான் இந்த படம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா சில சம்பவங்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி, அந்த சம்பவங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிச்சுவேஷன், வேற வேற சிச்சுவேஷன் பேஸ்டுல அந்த சம்பவங்கள் இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஜாயிண்ட் ஆகி இவங்களுக்கு எப்படி எதிர்வினையா முடியுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு நாள் நைட்ல நடக்கக்கூடிய கதைகளமா இத சொல்லியிருக்கிறதா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்னே நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு தெரியும் பெரும்பாலான பிளாக் பஸ்டர் மூவிஸ் எல்லாமே ஸ்லோ பர்னிங்கா தான் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்களை தவிர. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஈவீலா பூஞ்சீரா படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த படமுமே ஒரு ஸ்லோ பர்னிங் கில்லர் தான். ஆனா கடைசி ஒரு 25 நிமிஷம் நம்மளை மிரட்டி விட்டுருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த படமும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனா கடைசி ஒரு 20 நிமிஷம் நம்மளை தெறிக்க விட்டுருப்பாங்க, மிரட்டி விட்டுருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு படம் இந்த படம். சோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு நெருடல் மட்டும் இந்த படத்துல இருந்துச்சு. அதாவது நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். பட் என்னைய பொறுத்தளவுக்கு அது தெரிஞ்சு படத்தை நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா சில சம்பவங்களை இவங்க கையாளுவாங்கன்னு சொல்லி, அந்த நைட்ல ஒரே நைட்ல உங்களுக்கு இவ்வளவு சம்பவங்கள் நடக்குமா? அந்த சம்பவத்துக்கு எல்லாமே ஜாயிண்டா ஒரு எதிர்வினை வருமா அப்படிங்கறத எனக்குள்ள ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. நடைமுறை வாழ்க்கையில இது லாஜிக் இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் படத்துக்கு இது 100% பொருந்தது. அதை கரெக்டாவும் கொண்டு வந்திருக்காரு நம்ம டைரக்டர். சோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்லோ பர்னிங் த்ரில்லரா இருந்தாலும் எனக்கு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்தா நான் படத்தை ரசிப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். சோ மலையாளத்துல அடுத்த ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ இந்த படத்தை மிஸ் பண்ணிடாம நீங்க பாருங்க. மீண்டும் அடுத்த மூவி செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பல மூவி ரிவ்யூக்கு. நன்றி, வணக்கம்.